பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 27:28 சொல்கிறது, தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். முதல் நாள் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை பார்த்தோம். இரண்டாவது நாள்ல ஈசாக்கை நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பேனாரு. இப்ப யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் ஆசீர்வாதங்களும், அதாவது பரலோகத்தின் ஆசீர்வாதங்களும் பூமியின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாய் வருகிறதை பார்க்கிறோம். அந்த சந்ததியில் வந்தவதான் நீங்களும் நானும். அதனால் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு heavenly blessing-யும் worldly blessing-யும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் பூலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பூலோகத்தின் சகல மேன்மையான ஆசீர்வாதங்களிலும் இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வானத்தின் பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் இவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் இவர்களுக்கு நிறைவாய் உண்டாயிருக்கும்படி நிறைவான நன்மைகளை அனுபவிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஊழியக்காரனாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்துல உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார்.